ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் ரொம்பவே அதிரடியான திருப்பத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி மாஸ்டர் பிளான் போட்டு இந்த சுடரை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குறாங்க. நம்ம வெண்பா குட்டியா இதெல்லாம் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம வெண்பா இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை தாங்க பார்க்க போகிறோம். வெண்பாவுக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. அதே சமயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளை நினச்சி டாடாவும் மல்லியம்மாவும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இவ ஒருவர் வாட்டியுமே வெண்பா அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பேசவுமே அந்த குழந்தைக்கு மனசே சுத்தமாக சரியில்லைங்க. ஏன்னா அது குழந்தை, அதை போய் அடித்து அதை போய் மிரட்டினா அதுக்கு எப்படிங்க இருக்கும் மனசு? ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வெண்பாவுக்கு. அப்போ தான் வெண்பா ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் இங்கே தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வெண்பாவுக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படியாவது லைஃப்பில் அமைஞ்சுதுன்னா இந்த மாதிரி தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே வெண்பாக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட ஆமாம், மல்லியம்மா தான் நமக்கு தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுத்துருக்காங்களே, நம்ம தப்பிச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நினைக்கவுமே உடனே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ நைட் டைமில் தூங்க போகிறாங்க. சுடர் சொல்கிறா, இவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கடா, ரொம்ப மோசமான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்ல, சுடர் போயிட்டு தூங்க போகுமே இங்கே உள்ள ரவுடிகளும் வாடா போய் தூங்கலான்னு சொல்ல, டே அக்கா இவளை பார்த்துக்க சொன்னாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் சின்ன குழந்தடா, அது என்னடா பண்ண போகுது, வாடா அப்படின்ற மாதிரி போயிடுறானுங்க. நான் அது வரைக்குமே நம்ம வெண்பா குட்டி தூங்குற மாதிரி நடித்தவங்க உடனே எல்லாருமே போனதுக்கப்புறம் முழிச்சதுமே ஒன்றுமே பண்ணலைங்க. அங்கேருந்து தப்பிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தோம். தப்பிச்சுலாம் வரலை. அங்கேருந்து ஃபோன் எடுத்து ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு இல்லை விஜய்க்கு தான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க 2 பேருக்குமே பண்ணாமல் போலீஸ்க்கு 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, ஹலோ, இந்த மாதிரி என்னை ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வாய்ஸ் பேசிட்டு வைக்கவுமே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குழந்தை ஃபோன் போட்டு கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே பரபரப்பாகவும் அவங்களுக்கும் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும்னு அவங்களுக்கும் தோணுது. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறாங்க. லொக்கேஷன் ட்ராக் பண்ணி நம்ம வெண்பா படுத்து நிம்மதியாக சிரிச்சுக்கிட்டே தூங்குறாங்க. உடனே லொக்கேஷன் ட்ராக் பண்ணி போலீஸ் வந்துடுது. ஒயின் கேட்கவுமே, என்னடா இது ஒயின் கேட்கவுமே சுடருக்கு படபடன்னு தாங்கலை. இந்த வெண்பா சிரிச்சிட்ருக்காங்க. என்ன இவ சிரிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சுடர் யோசித்தாலும் எதுவுமே கைக்கு சிக்கலை. அவங்க யோசிச்சாங்க தப்பிக்கிறதுக்குள்ளே போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் இப்போ யார் எனக்கு கால் பண்ணது கேட்கும்போது, நான் தான் சார் கால் பண்ணேன், இவங்க தான் என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தி அடைச்சி வச்சுருக்காங்க, என் அப்பா அம்மா கிட்டேருந்து என்னை கடத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே உடனே என்னடி குழந்தை கடத்தல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போலீஸ் அவளை அடின்னு அடித்து, இன்னைக்கு இருக்குடி உனக்கு சமாதி அப்படின்ற மாதிரி அள்ளி தூக்கிட்டு போட்டு வராங்க. சார், நான் எதுவுமே பண்ணலை, இது என் குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார், இவங்க யாருன்னே தெரியாது, நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி வெண்பா சொல்லவுமே உடனே எங்கள் சுடருக்கு கோபம் தாங்க முடியல. மேலும் மேலே என்னை மாட்டி விட்டுட்ருக்கல, உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ் அங்கேயே போட்டு அடிக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி தான் இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்தணும் அப்படின்ற மாதிரி மனசு வருதுன்னு எனக்கு தெரியல, எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே நம்ம வெண்பா இருந்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இவங்க பெரிய ஃப்ராடு சார், ரொம்ப மோசமான ஆள், உடனே எங்கள் அம்மா அப்பாட்ட பேசணும்னு சொல்லவுமே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் போலீஸ் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணணும். ஹலோ, நான் போலீஸ் பேசுகிறேன்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் உங்கள் குழந்தை உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது மல்லிக்கு அப்போ தான் உயிரே வருது. மல்லிமா மல்லிமான்னு சொல்லிட்டு, வெண்பா நீ நல்லா இருக்கியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லா இருக்கேன், இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல இருக்கேன், நீங்கள் உடனடியாக வாங்க, இந்த சுடரை நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன், நீங்கள் எந்த ஒரு கவலையுமே பயமே இல்லாமல் நீங்கள் வாங்க மல்லியம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே
உடனே குழப்பத்தோட என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க, நம்ம குழந்தை கிடச்சிட்டாங்க, எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி உடனே வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு என்னடா இது, அதுக்குள்ளாண்டியுமே எப்படி கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லையே, சுடர் வந்து கில்லாடியாச்சு, எப்படி கில்லாடிக்கே இவ எப்படி டஃப்பு காமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை நினைக்கும்போது, உண்மையிலுமே ஒரு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய நடக்கும். அப்போது அதுக்கான என்னவோ லைஃப்பில் சொல்ல முடியாதுங்க. அடுத்த நொடி என்ன நடக்குன்னே தெரியாமல் வாழ்க்கை போயிட்டுருக்க சமயத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லதே சொல்லி நல்லதே வளர்த்தா வெண்பா மாதிரியும் நிறைய குழந்தைங்கள் வந்து காப்பாற்றப்படுவாங்க. இதை நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இப்போ வந்து அது நமக்கு வந்து சின்ன விஷயமா தெரியலாம். பிற்காலத்தில் அதுவும் பொம்பளை பிள்ளைங்க இப்போலாம் வாழ்கிறது ரொம்பவே வந்து சிரமமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வெண்பா மல்லி சொல்லி கொடுத்த அந்த இதனால் மட்டும்தாங்க இப்போது வெண்பா உயிரோட நல்லபடியாக வந்திருக்கா. ஒரு அக்யூஸ்டையே பிடிச்சி கொடுத்துருக்கா நம்ம வெண்பா. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. உண்மையிலுமே வந்து வெண்பா குட்டி மாஸ் காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு வந்து மாஸ் காட்டியிருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு டைமும் நம்ம மல்லி வந்து வெண்பா கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லுமே இப்போ மல்லி வந்துடுறாங்க. இப்போ போலீஸ் அவளை பிடிச்சிட்டு போயிடுது. உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், உங்கள் எல்லாரையும் நான் வேறொரு அறுப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து சவால் விட்டுட்ருக்கா. அவங்க எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்படி வந்து இவ சவால் விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க,